ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஐடி இண்டஸ்ட்ரீஸில் மெயினாக வந்து 2 டாப் வெர்டிகல்ஸ் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, அந்த நம்பர் 1 வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், நம்பர் 2 வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ இந்த 2 தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்பர் 1 இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் ரொம்ப பாப்புலராக நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஃபேஸ்புக், அதாவது எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேஸ்புக், தென் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அமேசான், தென் அனதர் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்பிள், தென் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ், தென் ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூகுள். இந்த 5 தான் வந்து ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப டாப் மோஸ்ட் க்ரீம் லெவல். இன்னும் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 தான் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபேங் அப்படின்ற நேம் வந்து இப்போ வந்து மேங் அப்படின்னு மாறிடுச்சு. அதாவது ஃபேஸ்புக்கு பதிலாக எம், அதாவது மெட்டா அப்படின்றனால மேங், அதாவது எம் ஃபார் மேங், தென் ஏ ஃபார் ஒன்ஸ் அகேன் அமேசான், தென் அனதர் ஏ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஆப்பிள், தென் என் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஜி ஃபார் கூகுள். இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். தென் நம்பர் 2 சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் நம்ம எல்லாம் பாப்புலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹச்சிஎல், ஐபிஎம், டெக் மஹிந்திரா, கேப்ஜெமினி, இவங்க எல்லாருமே வந்து பாப்புலர் ஃபார் சர்வீஸ் ஓரியன்டட் பிஸ்னஸ். ஸோ சர்வீஸ் ஓரியன்டட்னா என்ன, இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட்னா என்ன. இப்போ இது ஒரு கம்பெனி சொல்கிறேன், இது ஒரு கம்பெனி சொல்கிறேன், ரெண்டுமே ஐடி கம்பெனி தான். இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க, இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் என்ன பண்ண போகிறாங்க. இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்னு சொல்கிறோம். நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது வந்து எல்லாமே பாப்புலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ்லாம். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ன்றது யார் யூஸ் பண்ணுறா, நெட்ஃப்ளிக்ஸ்ன்றத ஒரு கம்பெனி வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுது. அந்த டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் எண்ட் யூசர், ஈவன் நான் நெட்ஃப்ளிக்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஈவன் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ்காரவங்களும் அவங்களோட பர்சனல் யூசேஜுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு எண்ட் கஸ்டமருக்காக ஒரு டெவலப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், ஒரு பர்டிகுலர் பேஸ்டு கஸ்டமர்ஸ் இல்லாமல் ஒரு ஓப்பன் டு கஸ்டமர்ஸ் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இப்போ நாட்டன் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, மெக்காஃபி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிடுறாங்க. அந்த டெவலப் பண்ண ப்ராடக்ட்டை யாருனாலும் எந்த ஒரு பப்ளிக்னாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு காசு கொடுத்து வாங்கியோ இல்லாட்டி ஒரு ஃப்ரீ வெர்ஷனாக யூஸ் பண்ணிக்க போகிறது தான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஈவன் நம்ம விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோசாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன டெவலப் பண்ணுறாங்க, விண்டோஸ் ஓஎஸ் டெவலப் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை யாருனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் டெவலப் பண்ணுறாங்க, அதுவுமே ஒரு ப்ராடக்ட் தான். நிறையா எக்ஸலுக்கு ஓப்பன் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுது. இந்த டெவலப் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டை ஒரு எண்ட் கஸ்டமர் யாருனாலும் ஒரு பப்ளிக் வாங்கி ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஓகே, ஒன் செகண்ட். இப்போ வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வரேன் நான். இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்கிறோம். டிசிஎஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிசிஎஸ்னு பர்டிகுலர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு மெக்காஃபி மாதிரியோ, ஒரு நாட்டன் மாதிரியோ, ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியோ, இந்த மாதிரி எதுவுமே அவங்க வந்து ஒரு ஜிஃபைக்கு ஒரு ஆப் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆப்போ இப்படிலாம் எதுவுமே அவங்க டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் இருக்குது. இந்த ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் வந்து அதோடைய வெப் அப்ளிகேஷன்ஸையும் மொபைல் அப்ளிகேஷன்ஸையும் டெவலப் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிசிஎஸ், சிடிஎஸ் மாதிரி கம்பெனிக்கு ஓகே எனக்கு வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு நீ வந்து எங்களோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸ்ட்டை போய் கொடுப்பாங்க. டிசிஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களோட இந்த ஸ்டேட் பேங்க்லேருந்து ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும். அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஒரு ஜாவாலேயோ, ஒரு பைத்தான்லேயோ, .NETலேயோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து டிசிஎஸ் யூஸ் பண்ண முடியாது. டிசிஎஸ் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை கொண்டு போய் யாருக்கு கொடுப்பாங்க, இந்த ஸ்டேட் பேங்க் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கஸ்டமர்ஸ், ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணுற அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஃபியூச்சரில் இந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒன் செகண்ட் ஸ்டேட் பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசிஎஸ்ட்டை இந்த சேஞ்சஸ் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னுவாங்க. டிசிஎஸ் ஒன் செகண்ட் சேஞ்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் திருப்பி எஸ்பிஐக்கு இருக்கும். எஸ்பிஐ திருப்பி அவங்களோட சர்வரில் டெப்ளாய் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, நிறைய டொமைன் சொல்லுவாங்க. அதாவது வெர்டிகல்ஸ் அஸ் வெல் அஸ் ஹாரிசான்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய டொமைன்ஸ், இந்த வெர்டிகல்ஸ் அண்ட் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிகாம்னு டொமைன் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஏர்செல், ஐடியா, இது எல்லாமே டெலிகாம் டொமைன்ஸில் வரும். இப்போ நான் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் டெலிகாம்னு ஒரு டெலிகாம் ஒர்க் பண்ணேன். எப்படி நம்ம ஊரில் டெலிகாம்ஸ் நிறையா இருக்கும், அதே மாதிரி யூகேல இருக்க ஒரு டெலிகாம் தான் பிரிட்டிஷ் டெலிகாம். அந்த இண்டஸ்ட்ரீஸை நான் ஒர்க் பண்ணேன். டெலிகாம்ன்ற ஒரு டொமைன். தென் பேங்கிங். இப்போ நம்ம ஊரில் பேங்கிங் நீங்கள் பார்த்தீங்க
அப்படின்னா உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் தெரியும், ஐசிஐசிஐ தெரியும், ஹெச்டிஎஃப்சி தெரியும், ஐடிஎஃப்சி தெரியும், ஆர்பிஎல் தெரியும். இந்த மாதிரி நிறைய பேங்கிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறைய பேங்க்ஸ் இருக்கும். இது வந்து பேங்கிங் டொமைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் டொமைன். இப்போ நம்ம ஊரில் இன்சூரன்ஸ் டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி இருக்கும், மேக்ஸ் லைஃப் இருக்கும், கொட்டாக் இருக்கும், பஜாஜ் இருக்கும், பஜாஜ் அலையன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கும். இது வந்து இன்சூரன்ஸ் டொமைன். தென் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லைன்ஸ் டொமைன்ஸ் இருக்குது, ரீட்டைல்ஸ் டொமைன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் டொமைன்ஸ் இருக்குது, எனர்ஜி டொமைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டொமைன்ஸ் வந்து டொமைனில் வந்து இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து நிறையா கிளைண்ட்டை பிடிச்சி அந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி தருவாங்க. இதான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க, டெவலப் பண்ண ப்ராடக்ட்டை ஒரு எண்டு கஸ்டமர் நார்மல் பப்ளிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறது இல்லை, அவங்க டெவலப் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட்டை அந்த கஸ்டமருக்கு அந்த கிளைண்ட்டுக்கே கொடுத்துட்றாங்க. கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த கிளைண்ட் வந்து அவங்களுடைய கம்பெனியோட கஸ்டமருக்காக மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது நல்லதா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது நல்லதா? ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இதில் போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட ஒர்க் கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊரில் வந்து ஜோஹோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோஹோ இஸ் ஒன் செகண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த ஜோஹோ, கூகுள், அமேசான் இதெல்லாம் வந்து ஒர்க் கல்ச்சரே எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிஷன்ஸே இருக்காதுங்க, வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறான், ஒரு 15 years ஒர்க் பண்ணுறான். அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் கோன்றதுலாம் இருக்காது, இந்த ஃபார்மல்ஸில் வரணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குன்னா ட்ராக்ஸ் போட்டு வருவாங்க, ஈவன் ட்ரௌசர்ஸ் போட்டு வருவாங்க. டைமிங்ஸ்னு ஒரு லிமிட்லாம் கிடையாது அவங்களுக்கு. இந்த ஷிஃப்ட் பேஸ்ட் ஒர்க் இப்போ ஒரு கிளைண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு யூகே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறது, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஒரு யூஎஸ் பேஸ்ட் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. வேறு இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்களோட கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஃப்ரீ டைமில் இருக்கே அப்போ ஒர்க் பண்ணுவாங்க, எனக்கு பர்சனலாக ஒர்க் இருக்குது அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒர்க் இருக்கும் இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில். வேறு இந்த கிளைண்ட் பேஸ்ட் இந்த சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா கிளைண்ட் அங்கே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூகே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன்னா என்னோட யூகே கிளைண்ட் அந்த இடத்துல மார்னிங் ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து லாகின் ஆகிருப்பாங்க. அந்த 2 o'clock to 2 PM to 10 PM வந்து நான் அவைலபிளாக இருந்தே ஆகணும். இங்கே இருக்க ஏன்னா நம்ம தான் அவங்களோட கஸ்டமர், நம்ம வந்து அவங்களுடைய கிளைண்ட்னால நம்ம இங்கே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் நம்ம. ஸோ இங்கே வந்து டைம் லிமிட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், ப்ளஸ் ட்ரெஸ் கோட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். லேர்னிங் வைஸ் சர்வீஸ் பேஸ்ட் நல்லா இருக்குமா, ப்ராடக்ட் பேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்ஸ் அகேன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் லேர்னிங் நல்லா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப லோ கோடிங் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல் செக்யூரிட்டிஸ்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி ரொம்ப லோ லெவல்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. வேறு இந்த சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கோடிங்காக தான் இருக்கும். ரொம்ப ரா லெவல் ஆஃப் கோடிங்லாம் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. சேலரி வைஸ் ப்ராடக்ட் நல்லா இருக்குமா, சர்வீஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் அகேன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் தான் வந்து சேலரி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நான் செட்டில் ஆகணும், நான் ப்ராடக்ட்டில் போய் செட்டில் ஆகலாமா, சர்வீஸ் ஓரியன்டட் செட்டில் ஆகலாம்னு பார்த்தேன் அப்படின்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரியரில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 years மினிமம் 5 years ஆர் மேக்ஸிமம் 10 years வரைக்கும் நீ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப டெப்த் நாலேஜ் கிடச்சிடும் இருக்குது. இதுக்கடுத்து நீ ஒரு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக செட்டில் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட லேர்னிங் கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். லேர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்காது இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. வேற இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் லேர்னிங் கர்வ் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சர் ஒன்ஸ் நீங்கள் ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் செட்டில் ஆகணும்னு நினைக்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் போகணும். ஏன்னா இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்காது, ஏன்னா ரொம்ப ஹெவி மைண்ட் ஒர்க்லாம் இங்கே இருக்காது இந்த சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில். வேறு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபாகவும் இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் ஒரு ரிலீஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட லேர்னிங் பெஸ்ட்டாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் ஒரு தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் போகணுமா, ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் போகணுமா அப்படின்னு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னை வந்து அப்ரோச் பண்ணலாம். நான் ஐ வில் பி அவைலபிள் இன் சென்னை ஆஃபீஸ். இங்கே எந்த டைமாவது என்னை அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே போகணும், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு போகணும், ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் யூனிடெக்னாலஜிஸில் அப்ரோச் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் இருக்குது, யூ கேன் கான்டாக்ட் அஸ் அட் எனி டைம். தேங்க்யூ ஸோ மச்.